பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியர் சமூகத்திற்கு எதிரானது அல்ல என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நான் வன்னியர் சமூகத்திற்கு எந்த வகையிலும் எதிரானவன் இல்லை. எங்கள் இயக்கம் எதிரான இயக்கம் இல்லை. வன்னியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல, எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை ஒருபோதும் செய்ததில்லை. மரக்காணத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹாசிப். சித்திரை முழு நாள் பெருவிழா நடைபெற்றது. இந்த நாளை ஒட்டி அன்றைய தினம் மரக்காணத்தில் சில கிராமங்கள் தாக்கப்பட்டன. மேலும் பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது. இது தொடர்பாக இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். அந்த சந்திப்பின் போது கடந்த வருடம் இந்த திருவிழா நடைபெற்ற அதே நாளில் மரக்காணத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட கிராமங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும், ஆகவே இந்த வருடமும் அதுபோன்றது ஒரு தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக போலீசாரை தாங்கள் எச்சரித்ததாகவும், இருந்தபோதும் போதிய பாதுகாப்பு வழங்கப்படாததன் காரணமாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள் மற்றும் கிராமங்களுக்கு போதிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வாய் திறக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வி முன்வைத்தார். ஆகவே இது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் தனக்கு நேரம் அளித்தால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் அவர் நேரடியாக சந்திக்க இருப்பதாக கூறினார். இதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக போராட்ட அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை தனக்கு எதிராக நிறுத்துவதன் மூலம் அரசியல் லாபம் பெறுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் சிதம்பரம் தொகுதியில் தனக்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலையும் தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் எதிரானவர் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த பாமக தலைவர் ராமதாஸை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தான் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும், மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும், இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்றும், இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர இருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஆசிப்.